த்ரிஷா, வருத்தப்படாத த்ரிஷா. எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ. வருத்தப்படாதடி, அழாதடி. என்னங்க சொல்கிறீங்க? குழந்தை நம்மளுக்கு இல்லாது எப்படிங்க நல்லதுன்னு எடுத்துக்க முடியும்? இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப பெரிய வலிங்க. எத்த போய் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோன்ட்டு இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே. ஏங்க, உங்களுக்கு நான் ப்ரெக்னென்ட் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வழியே இல்லையாங்க? இல்லை நீங்கள் காமிச்சிக்காமல் இருக்கீங்களா? என்னால் இது தாங்க முடியலங்க. நைட்டெல்லாம் நான் ரொம்ப கனவு கண்டுட்டேங்க. ரொம்ப ஆசைப்பட்டுட்டேங்க. ரொம்ப பெரிய ஆசைப்பட்டுட்டேனாங்க நான். இல்லை த்ரிஷா, நீ ஆசைப்பட்டதுல தப்பே இல்லை. நீ இப்படி வருத்தப்படுற பத்தியா? எனக்கு அது ரொம்ப வலிக்குதுடி. தயவு செஞ்சு நீ அழாதடி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. என்னதுங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு வந்தா உங்கள் அம்மா என்னை எப்படி பேசுவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு குழந்தை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க. இப்போ நான் போய் அது வெறும் பித்த வாந்தி தான் சொன்னா என்னை எப்படி பேசுவாங்கன்ட்டு எனக்கு பயமாக இருக்குங்க. வேணாங்க, வேணாம். நான் இப்படி எங்கள் கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேங்க. நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்கோங்க. என்னை விட்டுடுங்க. நான் வாழவே வேணாங்க. உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாமல் நான் எப்படிங்க உங்களுக்கு பொண்டாட்டியாக வாழ்றது? த்ரிஷா, இங்க பார். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. அதுக்கு மீறி எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகணும்னு நினச்சா அது போய் என்னோட பொண்ணத்துக்கு மட்டும்தான் ஆகும். இங்கே பார், குழந்தை இல்லைன்னா என்ன? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. சரியா? வா, வீட்டுக்கு போகலாம். மேடம், இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஹஸ்பண்டை நீங்கள் மிஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போல்லாம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாமே. ஸோ நீங்கள் டோன்ட் வரி. நீங்கள் அவங்கள பிரியுறதோ இல்லை அவங்க உங்களுக்கு பிரியுறதோ இதெல்லாம் தேவையே இல்லை. குழந்தை இல்லாமல் கூட இப்போ ரொம்ப பேர் வாழ்கிறாங்க புருஷன் பொண்டாட்டியா. அதில் நீங்கள் ஒருத்தரை ஏன் இருக்கக்கூடாது? இங்கே பாருங்கள் மேடம், அவருக்கு ஆல்ரெடி உங்களை ரொம்ப பிடிச்சி போய் தான் 7 வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட உங்களை அவர் எதுவுமே கேட்காம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காரு இல்லையா? ஸோ டோன்ட் வெரி மேடம். உங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது. ஆறாமல் மேபி குழந்தை ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகும். டோன்ட் வரி. நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு வாங்க. நான் எதுனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. அவர் கூப்பிட்றாருல, வீட்டுக்கு போங்க. த்ரிஷா, என்ன யோசிக்கிற? வா போகலாம். நானே உன்னை விட்டு இருந்தாலும் நீ என்னை விட்டு இருப்பியா த்ரிஷா? என்ன பார்க்குற? சொல்லு த்ரிஷா, என்னை விட்டு நீ இருப்பியா? பின் என்ன? வா போகலாம். என்னங்க அத்தைக்கிட்ட எப்படிங்க சொல்கிறது? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. நீ ஒன்றும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். வா. ஓகே டாக்டர், நாங்கள் வரோம். ஓகே ஓகே, டேக் கேர். வா போகலாம். ஹலோ அடியே, எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, நான் நல்லா தாக்குறேன். என்ன திடுக்குன்னு ஃபோன் பண்ணிட்டுக்கிறேன்? எப்படி இருக்கா உன் மருமக? நல்லா இருக்காக்கா. என்ன திடுக்குன்னு என் மருமக மேலே பாசம் வந்துட்டுக்குது உனக்கு? உன் புள்ளிக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் இருக்குமா? ஊக்கா, 4 மாதம் கிட்ட ஆக போகுது. ஏன் கேட்குற? என் பெரிய மருமக கர்ப்பமாயிட்டா, முழுகாம இருக்கிறா. உன் மருமக கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆச்சு, இன்னுமா முழுகாம அவளை? ஐயோ உடுக்கா, அங்கங்கே கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகிட்டு பிறகு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. என் மருமகள் கல்யாணம் 4 மாதம் தானே ஆகுது, பார்த்துக்கலாம். சரி சரிடி, எல்லாருக்கும் சொல்லிவிடு என் மருமக முழுகாம இருக்கிறது. நிக்கிட்டா, நீ கவலையே படாத. ஊருக்கே ஒரு 10 நிமிஷத்தில் நியூஸ் போயிடும். சரிடி, நீ இந்த மாதிரி பறையூரத்தில் நம்பரை வண்ணாச்சே, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லிவிடு, எவ்வளோ பேசினாலோ அவள் அவளுக்கும் சொல்லிவிடு. சரிக்கா, ஆச்சு.
வைக்கிறேன். சரிடி. இவ்வளோ டென்ஷன் ஆக்கி பார்க்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை டென்ஷன் ஆக்குறா. சை, என்ன இதுவோ. எப்படியோ எல்லாருக்கும் சொல்லிட்டோம் என் மருமக முழுகாமல் இருக்கிறது. பொண்ணுக்கும் சொல்லியாச்சு. சரிப்பா, இப்போதான் சமாதானமாக இருக்கு. அம்மா, அடடட, என் பெரியப்புள்ள வந்துட்டான், என் மருமகளும் வந்துட்டான். எப்படியோ அவள் கர்ப்பமாக இருக்கிறான்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரி, போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறான்ட்டு. ஸ்வீட் கீட் வேணந்திருப்பான். போய் எல்லாம் ஒரு கட்ட வேண்டியது தான். அம்மா. அதோ வரேன்ப்பா. எப்படியோ என்ன பாட்டி ஆகிட்டாங்களே, அதுவே போதும். இவன் என்ன வெளியவே நிற்கிறான், உள்ளே வராம. வாடா உள்ள சுதாகர். ஏன் இங்கே நிற்கிற? என்னாச்சு? ஓ, சந்தோஷத்தை தாங்க முடியலையா? ஓ, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்? என்ன வேணந்தியா ஸ்வீட் எதுனா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ண சொல்லிட்டேன்டா. குறிப்பாக உன் தங்கச்சிக்கு சொல்லிட்டேன். அவோ நான் அத்தைட்டான்னு சொல்லிட்டு அந்த குதிக்கிறா. ரொம்ப எனக்கு அந்த ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. என்னடா ரெட்டை குழந்தை இருக்குதா என்ன? அவ்வளோ சந்தோஷமாகிற என்ன சொல்லுடா. ஏன் த்ரிஷா டயர்டாக இருக்க? ஆமாம், புள்ளத்தாச்சி ஆனாலே டயர்டு, வாந்தி, கொமுட்டல் எல்லாம் இருக்கும். சரி நடுங்க உள்ளே போகலாம். வா த்ரிஷா, ரெஸ்ட் எடு, வா. ஏன்பா கார்த்தி, என்னாச்சு? உன் மகமே வாடி போய்கிதடா, என்னாச்சுப்பா சொல்லுடா. அம்மா, த்ரிஷா கர்ப்பமாவே இல்லைம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அது வெறும் பித்த வாந்தியாம்மா. என்னது பித்த வாந்தியா?